ஒரு வழியா ஜட்மெண்ட் டே டீம்ல இருந்து ஃபின் பேலர் வெளியே வந்துட்டாரு. ஓபா ஃபெமி வர்சஸ் ரூசேவ். பா டான்யூசன் ஏன்னா வரவன் போறவனுக்கெல்லாம் சாப விட்டுட்டே இருக்க. அண்ட் ஃபைனலி சிஎம் பங்க்கும் டீம் உசோக்கும் ஒரு சின்ன வாக்குவாதம். ஏன்னா போன வாரம் சிஎம் பங்க் கொடுத்த ப்ரோமோ ரொம்பவே ப்ரூட்டலானது. இது ரா ரிவ்யூ எபிசோட். நாங்க ஹோஸ்ட் வீரா. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாம லெட்ஸ் கெட் இன்டு தி ஷோ. இந்த வாரம் ஷோ ஓபன் பண்ணது ரா ஜெனரல் மேனேஜர் ஆடம் பியர்ஸ். அவரு ரிங்குக்குள்ள வந்து சொல்றாரு, நான் பேக் ஸ்டேஜ் ஃபுல்லா செக் பண்ணி பார்த்துட்டேன், என்னால ஜெத்ராலின்ஸை கண்டுபிடிக்க முடியல. பட் எனக்கு ஜெத்ராலின்ஸ் இன்னைக்கு உள்ள வந்திருக்கான்னு தெரியும். ஸோ ஜெத்ராலின்ஸ் ஸ்டேஜுக்கு வான்னு கூப்பிடுறாரு. உடனே கருப்பு முகமூடி ஹூடி போட்ட ஒரு ஆள் கிடையாது, ஆல்மோஸ்ட் ஒரு 15 பேர் ரிங்க சுத்தி வந்து நிக்கிறாங்க. அந்த 15ல ஒரே ஒரு ஆள் மட்டும் ரிங்குக்குள்ள வராரு. அவர்தான் செத் ராலின்ஸ். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க என் வீடியோ பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். இது தமிழ் கம்யூனிட்டிக்காகவே இயங்கும் ஒரு ப்ரோ ரெஸ்லிங் சேனல். நம்ம 5K கிராஸ் பண்ணி இப்ப 10K நோக்கி போயிட்டு இருக்கோம். சோ உங்களோட ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷன் அண்ட் லைக் மீன்ஸ் a lot to me. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். அது மட்டும் இல்லாம என் சேனல்ல ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். சோ டைம் இருந்தா போய் அந்த வீடியோஸும் பாருங்க. ப்ரோ ரெஸ்லிங் பார்க்க மறந்த உங்களை என்னோட வீடியோஸ் மறுபடியும் ப்ரோ ரெஸ்லிங்கை நோக்கி இழுத்துட்டு வரும் நம்புறேன். அதுக்காக தான் இந்த சேனல். ஆடம் பியர்ஸ் ஜெத்தை பார்த்து கேட்கிறார், ஜெத் நீ வந்து டீம் விஷனை ஏன் பழி வாங்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு தெளிவா புரியுது. ஏன்னா உங்க தான் இன்ஜூரி பண்ணி வெளியே அனுப்புனாங்க. பட் பழி வாங்குறங்கிற பேர்ல நீ இப்ப பண்றது ரொம்ப ரொம்ப தப்பு. பிகாஸ் நீ மெடிக்கலா ஒன்னும் கிளியர் ஆகவே கிடையாது. இப்ப உங்க கூட ஒரு 15 பேர் இருக்காங்க, நீ சுத்திட்டு இருக்க. பட் ஏதோ ஒரு சுச்சுவேஷன்ல நீ டீம் விஷன் கிட்ட தனியா மாட்டினா உன்னோட கரியரை அவங்க மொத்தமாவே முடிச்சிருவாங்க. சோ இந்த மடத்தனத்தை பண்ணாதுன்னு அவர் ரெக்வஸ்ட் பண்றாரு. பட் ஆடம் பியர்ஸ் பேசிட்டு இருக்கும் போதே டீம் விஷனோட மியூசிக் ஹிட் ஆகுது. லோகன் பாலும் ஆஸ்டன் தெரியர் ரிங்க நோக்கி வராங்க. உடனே ஜெத்ராலின் சிக்னல் கொடுக்குறாரு. வெளியிருந்த அந்த 15 பேருமே எல்லாரும் ரிங்குக்குள்ள வந்து வைக்கிற மாதிரி கச்ச கச்ச கச்சன்னு வைக்கிறாங்க. ஜெத்ராலின்ஸ் தன்னோட முகமுடி போட்டு அதுக்குள்ள அப்படியே மெர்ஜ் ஆயிராரு. கடைசியில இதுல யாரு ஜெத்ராலின்ஸ்னே கண்டுபிடிக்க முடியல. விஷன் ரிங்குக்குள்ள வரும்போது இதுல இருக்கிற 15 பேருமே ரிங்க விட்டு வெளியே போய் அப்படியே ஆடியன்ஸ் மூலமா எஸ்கேப் ஆயிடுறாங்க. ஒரு வகையில பார்த்தா இந்த ஸ்ட்ராட்டஜி உண்மையிலேயே நல்லா இருக்கு. இந்த செக்மெண்டா பார்க்கும்போது இவங்க இது பண்ணது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஏன்னா ஒரு 15 பேர் கச்ச 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 கச்சன்னு ஓடுறாங்க. அதுக்கு நடுவில் ஜெத்ராலின்ஸ் இருக்காரு. அவர் அப்படியே மிக்சிங்ல போயிடுறாரு. இந்த டாம் க்ரூஸ் படத்துல பஸ் இப்படி சக்குன்னு போகும், டாம் க்ரூஸ் காணாம போயிருவார்ல, அந்த மாதிரி ஒரு சிக்னேச்சரை உருவாக்குறாங்க. விஷுவலா நல்லா இருக்கு. பட் செக்மெண்ட் இதோட முடியல. டீம் விஷன் உள்ள வந்தோடனே எல்ஏ நைட்டோட மியூசிக் ஹிட் ஆகுது. எல்ஏ நைட் உள்ள வந்து 2 பேர்த்தையுமே அட்டாக் பண்றாரு. பட் 2 vs 1 என்னைக்குமே செட் ஆகாது. இவங்க 2 பேரும் எல்ஏ நைட்டை போட்டு பயங்கரமா அடிக்கிறாங்க. அப்ப டீம் ஊசோவோட மியூசிக் ஹிட் ஆகுது. நம்ம ஊசோஸ் 2 பேருமே உள்ள வராங்க. சோ இப்ப 3 பேர் vs 2 பேர்னு மாறுது. சோ இந்த 3 பேருமே போட்டு இவங்க 2 பேர்த்தையும் பொளந்து கட்டுறாங்க. கடைசியா நம்ம ஈட் ஜேயூஸ் சும்மா இருப்பாரா, ஆடியன்ஸை பார்த்துட்டு இப்படி ரிப்பீட் கேட்கிறாரு. பாட்டு போடுறாங்க. எல்லாருமே ஈட் பண்றதோட இந்த செக்மெண்ட் க்ளோஸ் ஆகுது. ஃபர்ஸ்ட் மேட்ச் a godlin மேட்ச். அதாவது நம்பர் 1 கண்டெண்டர் ஃபார் இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் யாருன்னு ஃபைனலைஸ் பண்றதுக்காக விமன் சைடுல இந்த மேட்ச் வைக்கிறாங்க. உங்களுக்கு காட்லின் மேட்ச் என்னன்னு தெரியலனா முதல்ல 2 பேர் மேட்ச் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. தோத்த உடனே இன்னொரு புது பிளேயர் உள்ள வருவார். ஆல்மோஸ்ட் ஒரு 5 பேர்னு வச்சுப்பாங்க. 1 by 1 எலிமினேட் ஆக உள்ள வருவாங்க. கடைசியா யார் நிக்கிறாங்களோ அவங்க தான் அதோட வின்னர். பட் இந்த மாதிரி காட்லின் மேட்ச் WWE குள்ள பார்த்து பல நாள் ஆச்சு. சோ மெனி டேஸ்க்கு அப்புறம் இந்த மேட்ச் பார்க்கும்போது உண்மையிலேயே நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கு. ரொம்ப ரெஃப்ரெஷிங்கா ஃபீல் ஆகுது. உங்களுக்கே தோணும் இந்த மாதிரி மேட்ச் போட்டா அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல வர்ற 2 பேர்த்துக்குமே இது டிஸ்அட்வான்டேஜ் தானே. ஆக்சுவலா இது கரெக்ட் தான். பட் இந்த மாதிரி மேட்சஸ்ல எப்ப கிரியேட் பண்ணுவாங்கன்னா ஒரு அல்டிமேட் பேபி ஃபேஸ் அவனுக்கு எப்படியாச்சும் ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்ணும் போது அவனை ஃபர்ஸ்டா இறக்கி 10 பேர் அவனுக்கு ஆப்போசிட்டா ஒன்னொன்னா அனுப்புவாங்க. இவங்க எல்லாத்தையும் அவன் ஜெயிச்சு வந்து நிற்கும் போது அவன் மேல நம்மளுக்கு ஒரு கனெக்ஷன் கிரியேட் ஆகும். அதுக்காக WWE கிரியேட் பண்ண சிம்பத்தி மேட்ச் தான் இந்த காட்லின் மேட்ச். இந்த மேட்சை ஓபன் பண்ணது இயோஸ்கை அண்ட் வல்கேரா. 2 பேருமே செமையான பிளேயர்ஸ். சோ இந்த மேட்சே பயங்கரமா இருந்துச்சு. பட் கடைசியில வல்கேராவை எலிமினேட் பண்ணி இயோஸ்கை தான் வின் பண்றாங்க. சோ அடுத்த என்ட்ரியா உள்ள வர்றது ரிக்கல் ராட்ரிகஸ். ரிக்கல் விமன் சைடுல ஒரு பவர் ஹவுஸ், இயோஸ்கை ஒரு சின்ன எலிக்குஞ்சு. சோ இந்த 2 பேருக்கு எப்படி இருக்கும் நமக்கே தெரியும். ரிக்கல் இயோஸ்கையை போட்டு பொளந்து கட்டுறாங்க. ஒரு மூவ்செட்ல பாத்தீங்கன்னா இது ஸ்பீரே கிடையாது. ஓடி வர யோஸ்கை அப்படியே தூக்கி வீசினாங்க பாருங்க. அது செமையான ஸ்பாட். ஒரு வழியா யோஸ்கை தட்டு மாதிரி ரிக்கல் ராட்ரிகஸ் ஸ்மாக் போடுற டைம்ல நம்ம லிவ் மார்கன் உள்ள வந்து இன்டர்ஃபியர் பண்றாங்க. சோ லிவ் மார்கனை தடுக்கிறதுக்காக விமன் வேர்ல்ட் ஹெவிவெயிட் சாம்பியன் ஸ்டெஃபனி வாக்கர் உள்ள வராங்க. சோ ஸ்டெஃபனி வாக்கருக்கும் லிவ் மார்கனுக்கும் தான் ரெசல்மேனியால மேட்ச் ஃபைனலைஸ் ஆயிருக்கு. சோ அதுக்கான ஒரு சின்ன கனெக்ஷன் இது. சோ ஸ்டெஃபனி வாக்கரும் லிவ் மார்கனும் ரிங்குக்கு வெளியே சண்டை போட்டுருக்காங்க. இந்த சிச்சுவேஷன் யூஸ் பண்ணி யோஸ்கை அவங்க ஸ்மாக் போட்டு she won the match. பட் இந்த மேட்ச் முடியும் போதே ஆல்மோஸ்ட் யோஸ்கையோட எனர்ஜி எல்லாமே முடிஞ்சிருச்சு. ரிக்கல் ராட்ரிகஸ் எலிமினேட் ஆனோடனே அவங்களால கோவத்தை பொறுத்துக்கவே முடியல. போட்டு யோஸ்கையை பயங்கரமா அட்டாக் பண்றாங்க. யோஸ்கைக்கு அடுத்து ஒரு ஆப்போனன்ட் வெயிட்டிங். பட் அதை பத்தியே ரிக்கல் ராட்ரிகஸ் யோசிக்கவே இல்லை. அடுத்து உள்ள வந்தது ஐவி நெயில். ஐவி நெயில் உள்ள வந்த உடனே டைம் வேஸ்ட் பண்ணவே இல்லை. டைரக்டா 1 2 3 அடிச்சு she eliminated யோஸ்கை. சோ அடுத்த என்ட்ரியா உள்ள வந்தது பெய்லி வர்சஸ் ஐவி நெயில். ஆக்சுவலி இது அன்எக்ஸ்பெக்டட் தான். உண்மையிலேயே இந்த மேட்ச் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த மேட்ச்க்கு அப்புறம் எனக்கே ஃபீல் ஆகுது ஐவி நெயில் ரொம்ப அண்டர் ரேட்டடா நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோமோ என்னமோ. அந்த பொண்ணு கிட்ட உண்மையிலேயே ஸ்கில் இருக்கு. பட் அதை காட்டுறதுக்கான சிச்சுவேஷன் இன்னும் WWE கிரியேட் பண்ணி தரலையோ என்னமோ. நல்ல மேட்ச். பட் கடைசியில் ஐவி நெயில ஸ்மாக் போட்டு பெய்லி வின்
வின் பண்றாங்க. அடுத்து வர்றது ஆஸ்கா தனியா வரல, அவங்க கூட அவங்களோட டீம்மேட் கைரி சேன் உள்ள வராங்க. ஆஸ்காவுக்கும் பெய்லிக்கும் பயங்கரமான மேட்ச் போயிட்டு இருக்கு. பட் ஒரு மூமெண்ட்ல பெய்லி வெளிய இருக்கும்போது பெய்லி எப்படியாச்சும் அட்டாக் பண்ணலான்னு கைரி சேன் ட்ரை பண்றாங்க. சோ கைரி சேனை தடுக்கிறதுக்காக வால்கேரா உள்ள வராங்க. சோ வால்கேராவும் கைரி சேனும் வெளிய சண்டை போட்டுருக்காங்க. அந்த சிச்சுவேஷனை யூஸ் பண்ணி பெய்லி அவங்களோட ஸ்மாக் போட்டு ஷீ பிகேம் த நம்பர் 1 கண்டெண்டர் ஃபார் இன்டர்கான்டினல் சாம்பியன்ஷிப். சோ அடுத்த வாரம் பெய்லி vs ஏஜே லீ ஃபார் இன்டர்கான்டினல் சாம்பியன்ஷிப். இந்த மேட்ச் உண்மையிலேயே சூப்பரா இருக்க போகுது. பட் எனக்கு என்னமோ இந்த மேட்ச் நடந்துட்டு இருக்கும்போது பெக்கி லிஞ்ச் உள்ள வந்து இன்டர்ஃபியர் பண்ணுவாங்கன்னு தோணுது. பட் இது எப்படி ப்ரோக்ரஸ் ஆகுதுன்னு அடுத்த வாரம் நம்ம பார்க்க போறோம். அடுத்து ஒரு சின்ன பேக் ஸ்டேஜ் செக்மெண்ட். எல் கிராண்டே அமெரிக்கானோ, அதான் நம்ம சாட் கேபிள் முகப்பி போட்டிருப்பாருல, அவரு மேட்சுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காரு. அந்த மொமெண்ட்ல கரெக்டா அந்த டான் ஹியூசன், அதை எலிமினேஷன் சேம்பர்ல பேய் மாதிரி மேக்கப் போட்டு வந்தான்ல, அவன் வரான். கடந்த 2-3 வாரமாவே அவன் யாரெல்லாம் பார்த்து யுவர் கர்சன் சொல்றானோ அவங்க எல்லாம் மேட்ச் தோத்துட்டு இருக்காங்க. சோ அவனுக்கு இந்த கர்சன் சொல்ற வார்த்தையை வச்சு ஒரு கேரக்டர் உருவாக்குறாங்க. சோ அவன் வந்து எல் கிராண்டே அமெரிக்கானோ கிட்ட ஏதோ பண்ணணும்னு கேட்கறான். அவர் ரெண்டு எப்ப எனக்கு மேட்சுக்கு டைம் ஆச்சு, எனக்கு இதுக்கெல்லாம் டைம் இல்லைன்னு சொல்லி கிளம்புறாரு. இவன் இல்ல அப்படிலாம் போக கூடாது, நான் சொல்றது நீ கேட்கணும்னு சொல்ல, இவர் கேட்க மாட்டேன்னு சொல்ல, அவன் கடைசியில யுவர் கர்சன் சொல்றான். இவர் நடந்து வராரு. அதோட ஸ்கிரீனை க்ளோஸ் பண்றாங்க. ஸ்கிரீனை ஓபன் பண்ணா பென்டா ரிங்குள்ள வராரு. அவரு தான் இப்ப நியூ இன்டர்கான்டினல் சாம்பியன். சோ ஆக்சுவலா மேட்ச் ஸ்கெடியூல் ஆனது பென்டா vs ஒரிஜினல் எல் கிராண்டே அமெரிக்கானோ ஃபார் இன்டர்கான்டினல் சாம்பியன்ஷிப். பட் ஆப்போனன்ட் உள்ள வந்தது யாரு தெரியுமா? நியூ எல் கிராண்டே அமெரிக்கானோ. சோ இதே பேரை வச்சுட்டு இன்னொருத்த மாஸ்க் போட்டு சுத்திட்டு இருக்கான்ல, அவன் தான் உள்ள வரான். சோ இங்க கர்சன் சொன்னனால பின்னாடி இருக்கிற ஒரிஜினல் எல் கிராண்டே அமெரிக்கானுக்கு ஏதோ ஆயிருச்சு. சோ வரவனுக்கு இவன் சாபம் கொடுத்து ஏதோ பண்ணிட்டு இருக்கான் போல. ஒரு வகையில் இன்ட்ரெஸ்டிங்காவும் இருக்கு. இந்த கேரக்டர் கொஞ்சம் ஃபனியாவும் டெவலப் பண்றாங்க. குட் திங். இந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆகி கொஞ்ச நேரத்திலே எல் கிராண்டே அமெரிக்கானோ ரிங்குக்கு வெளியே இருக்காரு. கரெக்டா ஒரு மேல ஜம்ப் பண்றதுக்காக பென்டா வராரு. இவர் ஏதோ ஒரு ஸ்லாப் பண்ணிடுறாரு. பட் அந்த மொமெண்ட்ல பாத்தீங்கன்னா பென்டா ஆக்சுவலா கீழே விழுந்துடுறாரு. இந்த அமெரிக்கானோ அடிக்கலான்னு போகும்போது காதுல ஏதோ சொல்றாரு. எனக்கு தெரிஞ்சு அப்ப ஏதோ ஒரு சின்ன கன்கஷன் ஏதோ நடந்துருச்சு. உடனே அம்பையர் வந்து பாக்குறாங்க. ஒரு 5 நிமிஷம் அப்படியே கேப் கொடுக்குறாங்க. நான் நினைச்சிட்டேன் ஓகே ஏதோ இன்ஜுரி ஆயிடுச்சு போல. பென்டா பாவம் இப்பதான் ஷோல்டர் இன்ஜுரி இருந்து வந்து பெல்ட் ஜெயிச்சான். மறுபடியும் அதுக்குள்ளே இன்ஜுரி ஆயிடுச்சுன்னா இவனே ஃபின் பேலர் மாதிரி பெல்ட்டை புடிங்கிட்டு அனுப்பிட்டுருவாங்க. நீ எப்ப வேணா ரிட்டர்ன் வா, பட் கடைசி வரைக்கும் பெல்ட் கிட்டையே விடமாட்டேன்னு பண்ணிடுவாங்களோன்னு நினைச்சேன். பட் நல்ல வேலை அந்த மனுஷனுக்கு அப்படிலாம் ஒண்ணுமால. ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட்டுக்கு அப்புறம் அவர் தெளிவாயிட்டாரு. அதுக்கப்புறம் இந்த மேட்ச் நடந்துச்சு. பட் அதுக்காக இது செம்ம மேட்ச் சூப்பர் மேட்ச்னு கேட்டா அப்பலாம் சொல்ல மாட்டேன். இது ஒரு ஓகேஷ் மேட்ச் தான். ஏன்னா மேட்ச்ல நிறைய இடத்துல அவங்களுக்கு ஒரு மிஸ்கம்யூனிகேஷன் இருந்துட்டே இருந்துச்சு. இவங்க ஒரு அட்டெம்ப்ட் பண்றாங்க, பட் அந்த லாக் செட் நடக்காம வேற மாதிரி நடந்துட்டே இருந்துச்சு. நிறைய இடத்துல இந்த மிஸ் மேட்ச் இருந்துச்சு. மேட்ச் தான் சுமாரா இருந்துச்சு. பட் அதோட கிளைமேக்ஸ் பென்டா ஒரு செம்மையான ஸ்மாக் போட்டு இந்த மேட்ச் வின் பண்றாரு. சோ பென்டா இஸ் ஸ்டில் தி இன்டர்கான்டினல் சாம்பியன். அடுத்து டாமினிக் மிஸ்டிரியோ ரிங்குள்ள வராரு. அவருக்கு பின்னாடியே ரிக்கல் ராட்ரிகஸ், லிவ் மார்கன் வராங்க. டாம் பாவம் போன வாரம் தான் அந்த டான் ஹியூசன் கிட்ட சாப வாங்கி பெல்ட்டையும் தோத்தாரு. அதே மாதிரி அதுக்குள்ள பாத்தீங்கன்னா அதுக்கு இன்னொரு காரணம் நம்ம ஃபின் பேலர் தான். அவர் தான் சீட் பண்ற ஹெல்ப் பண்ண மாட்டேன்னு சொன்னதுனால அந்த சிச்சுவேஷன் யூஸ் பண்ணி பென்டா வின் பண்ணி அவரு சாம்பியன் ஆயிட்டாரு. இப்ப டாமினிக் மிஸ்டீரியோ கிட்ட இன்டர்கான்டினல் சாம்பியன்ஷிப் இல்ல. சோ அந்த மனுஷனுக்கு கோவம் இருக்கும்ல, அந்த கோவத்தை கொட்டுறதுக்கு தான் ரிங்குள்ள வராரு. ரிங்குள்ள வந்து நான் இப்ப சொன்னதே சொல்றாரு, நான் இந்த டைம் சாம்பியனா இருந்திருக்கணும், பட் நான் பெல்ட் தோத்ததுக்கு காரணம் ஃபின் பேலர் தான். சோ ஃபின் பேலர் நான் உங்கள்ட்ட பேசியே ஆகணும், ரிங்குள்ள வான்னு டிமாண்ட் பண்றாரு. உடனே ஃபின் பேலரும் ஜேடி மிக்னோட ரிங்குள்ள வராங்க. சோ இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் ஜட்ஜ்மெண்ட்ங்கிற டீமே. பட் இது ஆக்சுவலா இப்ப பிரேக்கப் ஆக போகுது. ஃபின் பேலர் டாமினிக் பார்த்து கேட்கறாரு, ஏய் தம்பி நீ சொல்றது ரொம்பவே கரெக்ட் தான். நான் உனக்கு ஹெல்ப் பண்ணியிருந்தா இந்நேரம் நீ சாம்பியனா இருந்திருப்ப. பட் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணல, அது என் மிஸ்டேக் தான், நான் ஒத்துக்கிறேன், ஐ எம் சாரி. நீ ஜட்ஜ்மெண்ட் டே டீமுக்குள்ள வரும்போது என்கிட்ட கேட்டது ஒரே ஒண்ணுதான், நான் எப்படியாச்சும் ஒரு நாள் தி கிரேட்டஸ்ட் மிஸ்டீரியோவா மாறணும், அதுக்கு நீ ஹெல்ப் பண்ணுன்னு என்கிட்ட கேட்டேன். இத்தனை காலம் நான் உனக்கு அது ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருந்தேன். பட் லைஃப்ல தேர் இஸ் சம் பாயிண்ட் நீ உன்னை தனியாவே ப்ரூவ் பண்ணி ஆகணும். அப்பதான் நீ கேட்ட மாதிரி கிரேட்டஸ்ட் மிஸ்டீரியோ மாற முடியும். எல்லா டைமும் நான் உனக்கு பேக்கப்பா நின்று ஹெல்ப் பண்ணிட்டே இருந்தேன்னா நீ க்ரோ ஆக முடியாது. சோ உன்னை நீ இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்காக தான் நான் அந்த இடத்துல ஹெல்ப் பண்ண மாட்டேன் நின்னேன். பட் அதை நீ புரிஞ்சுக்காம கோவப்படுறேன்னு சொல்லவும் டாமினிக் மிஸ்டீரியோனால அது ஏத்துக்கவே முடியல. உடனே ஃபின் பேலரோட மூஞ்சில கை வச்சு தள்ளுறாரு. அவ்வளவுதான், ஃபின் ஸ்னாப் ஆயிட்டாரு. ரெண்டு பேருமே கை கலப் பண்றாங்க. யூசுவலா இந்த மாதிரி ஜட்ஜ்மெண்ட் டே டீமுக்குள்ள வாக்குவாதம் நடக்கும்போது எல்லாருமே சமாதானம் பண்ணிடுவாங்க. பட் இந்த டைம் அப்படி எதுவுமே நடக்கல. டீம்ல இருக்கிற எல்லாருமே 2 விமன் 2 மென் சேர்ந்து ஃபின் பேலரை பயங்கரமா அட்டாக் பண்றாங்க. ஃபின் பேலர் இது எப்படியாவது தடுக்கணும்னு ட்ரை பண்றாரு. பட் டாமினிக் மிஸ்டீரியோ வெளியிருந்து இந்த பெல் அடிக்கிற சுத்தி இருக்கு பாத்தீங்களா, அதை எடுத்துட்டு வந்து ஃபின் பேலர் மாண்டிலே நங்குன்னு ஒரு அடி. அவ்வளவுதான், ஃபின் பேலர் பிளாட். அதுக்கப்புறம் சுத்தியில ஷூக்குள்ள வச்சு ஒரு 619. அதுக்கப்புறம் நார்மலா ஒரு ஃப்ராக் ஸ்பிளாஷ் போடுறாங்க. அப்புறம் ஃபின் பேலர் மேல சேர் எடுத்து வச்சு அதுக்கு மேலேயே ஒரு ஃப்ராக் ஸ்பிளாஷ் போடுறாங்க. சோ ஃபைனலா நம்ம இத்தனை வருஷம் எதிர்பார்த்த ஜட்ஜ்மெண்ட் டே டீம் பிரேக்கப் ஆயிருச்சு. ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 வருஷம் இந்த கதையை எடுத்திருப்பானுங்க. என்னைக்கோ ஃபின் பேலர் இந்த டீம் விட்டு வெளியே போயிருக்கணும். பாவம் அந்த மனுஷன் ஆல்மோஸ்ட் 2 வருஷம் எடுத்து கடைசியா ஒரு வழியா இந்த டீம்ல இருந்து வெளியே கொண்டு வந்துட்டீங்க. என்ன இன்னொரு வருத்தம், இந்நேரம் டாமினிக் மிஸ்டீரியோ கிட்ட பெல்ட் இருந்திருந்தா இதே ரைவல்ரி அப்படியே பில்டப் ஆகி ரெசல்மேனியால டாமினிக் மிஸ்டீரியோ vs ஃபின் பேலர் ஃபார் பெல்ட்னு வந்து நின்றுக்கும். பட் இப்ப பெல்ட் இல்லாதனால இது ஒரு பர்சனல் ரைவரி மேட்சா வந்து நிக்குது. பட் என்ன இருந்தாலும் இந்த மேட்ச் ரெசல்மேனியால செமையா இருக்க போகுது. இன்னும் சில வாரம் தான் இருக்கு. சோ இந்த மேட்சுக்குள்ள இன்டெப்த் லேயர்ஸ் நிறைய அவங்களால கிரியேட் பண்ண முடியும். ஐ எம் பர்சனலி ரியலி எக்ஸைட்டட் ஃபார் திஸ் மேட்ச். அடுத்த மேட்ச் ஓபா ஃபெமி vs ரூசேவ். ரெண்டுமே செமையான பவர் ஹவுஸ். மொத்தமாவே இது ஒரு சின்ன மேட்ச் தான். பட் 2 புல்டோசர் மோதும்போது எப்படி பவர்ஃபுல்லா இருக்குமோ 2 பயங்கரமான மான்ஸ்டர் மோதுற ஃபீல் நம்மளுக்கு கொடுத்துச்சு. பட் என்ன இருந்தாலும் கடைசியில ரூசேவா ஓபாவான்னு பாத்தீங்கன்னா ஓபா ஃபெமி தான் இன்னைக்கு அன்ஸ்டாப்பபிள் ரேஞ்சுக்கு போயிட்டு இருக்காரு. சோ கடைசியில அவரோட ஸ்மாக் போட்டு ஓபா ஃபெமி வின்ஸ் த மேட்ச். எப்படியாச்சும்
எப்படியாச்சும் ரெசல்மேனியால ஓபா ஃபெமி வர்சஸ் பிராக் லெஸ்னர் குடுங்கடா டே. சரி அடுத்த வாரம் பிராக் லெஸ்னர் வர போறாரு. சோ நம்மளுக்கு ஒரு கிளியர் பிக்சர் மேபி கிடைக்கலாம். ஆமா நடுவுல இந்த கந்தர் எங்க போனானே தெரியலையே. இந்த மேட்ச் முழுக்க ஆளையும் காணோம். அட்லீஸ்ட் ஓபா ஃபெமி வர்சஸ் பிராக் லெஸ்னர் இல்ல பிராக் லெஸ்னர் வர்சஸ் கந்தர் ஏதோ ஒன்னு குடுங்கடா. ஸ்டோரி லைனே இல்லாம போயிட்டு இருக்கு. அடுத்து தி மெயின் இவென்ட் செக்மெண்ட் தி வேர்ல்ட் ஹெவிவெயிட் சாம்பியன் சிஎம் பங்க் ரிங்குள்ள வராரு. உள்ள வந்து சிஎம் பங்க் ஒரு ஷாக் தான். மைக் எடுத்து அவரே சொல்றாரு, நான் போன வாரத்துக்கு அப்புறம் நான் இப்ப உள்ள வரும்போது எல்லாம் பூ பண்ணுவீங்கன்னு நினைச்சேன். பட் பரவாயில்லையா நிறைய பேர் சேர் பண்றீங்களே, எனக்கே சர்ப்ரைசிங்கா இருக்குன்னு சொல்றாரு. நான் போன வாரம் சொன்ன சில வார்த்தைகள் ரொம்பவே டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லா தான் இருந்துச்சு, எனக்கு அது தெரியும். பட் இது வரைக்கும் இத்தனை வருஷமா ரோமன் ரெயின்ஸ் என்ன பர்சனலா ரெஸ்பெக்ட் பண்ணதே கிடையாது. அப்புறம் நான் மட்டும் எதுக்கு அவனுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும்? சரி என்னதான் ரோமன் ரெயின்ஸ் ரெஸ்பெக்ட் பண்ணல, சரி பரவாயில்ல விடுங்க. பட் அவன் இண்டஸ்ட்ரியில இருக்கிற யாரையுமே ரெஸ்பெக்ட் பண்ணல. இன்ஃபேக்ட் இந்த கிரௌட கூட ரெஸ்பெக்ட் பண்ணல. அதனாலதான் இந்த வாரம் அவங்க இந்த ரிங்கு கூட வர கிடையாது. சரி சிஎம் பங்க் என்ன ஒரு பர்சனா அவன் மதிக்க வேணாம். இந்த ராவோட சாம்பியன் நான். சோ அந்த சாம்பியன்ஷிப்புக்காகவாச்சு அவன் ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். பிகாஸ் ஒருத்தங்கிட்ட அந்த சாம்பியன்ஷிப் இருக்குன்னா அவன் தான் இந்த இண்டஸ்ட்ரியிலேயே பெஸ்ட்னு அர்த்தம். அந்த டைம் லைன்ல அவன் தான் பெஸ்ட்னு ஒவ்வொரு டைமும் ப்ரூவ் பண்றதுக்காக அந்த பெல்ட்டை டிஃபெண்ட் பண்ணி மேட்ச் போட்டுட்டே இருப்பான். அதுதான் ஒவ்வொரு டைமும் அவன் மேல இருக்கிற ரெஸ்பெக்டை இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்கும். அந்த பெல்ட்டோட ரெஸ்பெக்டையும் மேல மேல கொண்டு வரும். ஆனா ரோமன் ரெயின்ஸ் கிட்ட நம்ம எதிர்பார்க்க முடியாது. காரணம் என்னன்னா இப்ப நான் போட்டிருக்க இந்த பெல்ட்டே ரோமன் ரெயின்ஸ் ஒரு சாம்பியனா ப்ராப்பரா இல்லைங்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட பெல்ட் தான் இது. அவன் சாம்பியனா இருக்கும்போது என்ன பண்ணா, பாதி இல்ல முக்காவாசி நாள் காணாம போயிருவான். ரேரா தான் அப்பியரன்ஸ் கொடுப்பான். அந்த மேட்ச் ப்ராப்பரா டிஃபெண்ட் பண்ண மாட்டான். அடியால வச்சு எல்லாத்தையும் அடிச்சு முடிச்சிருவான். சோ அந்த மாதிரி ஒரு மான்ஸ்டர் கிட்ட பெல்ட் மாட்டிக்கிச்சு. அதனாலதான் இன்னொரு பெல்ட் வேணுமேங்கிறதுக்காக கிரியேட் பண்ண பெல்ட் தான் இது. சோ நான் சாம்பியன் ஆனதுக்கு அப்புறம் இந்த பெல்ட்டோட ரெஸ்பெக்ட் எப்படியாச்சும் மேல கொண்டு வரணும். ஒவ்வொரு டைமும் நான் உயிரை கொடுத்து போராடி ஒவ்வொரு மேட்ச் நான் பில்ட் பண்ணி கொண்டு வந்துட்டு இருக்கேன். சோ ஒரு விஷயத்தை ரோமன் ரெயின்ஸ் ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும். இந்த சிஎம் பங்க் சாம்பியனா இருக்கும்போது என் கூட ஆப்போனண்டா வந்து நிக்கிறீனா, இன்றிங்லயும் உன் ஸ்கில்லை நீ இம்ப்ரூவ் பண்ணி ஆகணும். ப்ரோமோலயும் உன்னோட ஸ்கில்லை நீ இம்ப்ரூவ் பண்ணி ஆகணும். இல்லைனா உன்னை மொத்தமா வலிச்சு சாப்பிட்டு போயிருவேன்னு நக்கல் பண்றாரு. இப்படி சிஎம் பங்க் பேசிட்டு இருக்கும்போது டீம் ஊசோ உள்ள வராங்க. ஜே ஊசோ ஒரு ஹாட் ஹெட் தான். சோ மைக்க பிடிச்சு நீ போன வாரம் பேசினது தப்பு, மன்னிப்பு கேளுன்னு சொன்னதே சொல்லிட்டு இருக்காரு. சோ நமக்கு தெரியும் ஜே யூசோ எப்பயுமே லூஸ் மாதிரி வளரிட்டு இருப்பான்னு. ஜிம்மி யூசோ அவங்ககிட்ட மைக்க பிடிங்கி அவர் ஒரு தெளிவான ஆக்சுவல் ப்ரோமோ கட் பண்ணாரு. ஆக்சுவலா ஜிம்மி யூசோ பேசின அந்த செக்மெண்ட் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. சிஎம் பங்க் உன்ன ஒரு பர்சனா நான் மதிக்கிறேன், அதே மாதிரி ப்ரொஃபஷனலாவும் நான் உன்னை மதிக்கிறேன். ஏன்னா நீ மத்தவங்கள மாதிரி முன்னாடி ஒன்று பேசிட்டு பின்னாடி ஒன்று பேச மாட்டேன். உன் மனசுல என்ன இருக்கோ அதான் நீ ஸ்ட்ரைட்டா பேசுவ. எக்காரணத்தை கொண்டு யாருக்காகவும் சீட் பண்ணி அந்த விஷயத்தை நீ செய்ய மாட்டேன்னு எனக்கு தெரியும். சோ உன் மேல தனிப்பட்ட முறையில எனக்கு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கு. பட் நீ போன வாரம் பேசின விதம் அந்த ரெஸ்பெக்ட மொத்தமாவே கீழே இறக்கிருச்சு. ஏன்னா போன வாரம் சிஎம் பங்க் ரோமன் ரெயின்ஸ் இந்த ரெசல்மேனியால தோக்கடிச்சு தான் அப்பா பக்கத்திலேயே புதைச்சிருவேன்னு சொன்னாரு. ரோமன் ரெயின்ஸோட அப்பா ஆல்ரெடி இறந்துட்டாரு. சோ இறந்து போன ஒரு மனுஷனை பத்தி பேசினதான் இங்க பிரச்சனையா இவங்க பில்டப் பண்றாங்க. நீ ரோமன் ரெயின்ஸை பத்தி என்ன வேணா பேசி எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. பட் ஃபேமிலி பத்தி நீ பேசினது ரொம்பவே தப்பு. எங்களுக்கு எங்க ஃபேமிலி தான் எல்லாமே. நீ உயிரோடு இருக்கிறவங்களை பேசுறது கூட வேற. பட் செத்து ஒரு மனுஷன் ஆன்மாவை கீழே இருக்கும்போது அவரை பத்தி நீ மென்ஷன் பண்றது ரொம்ப ரொம்ப தப்பு. சோ நீ மன்னிப்பு கேட்டே ஆகணும்னு ரெண்டு உசவுமே டிமாண்ட் பண்றாங்க. உடனே சிஎம் பங்க் சொல்றாரு, சரி கண்ணுங்களா ஒரு விஷயத்தை நான் சொல்றேன், முதல்ல அது புரிஞ்சுக்கங்க. உங்க அங்கிளை நான் வேணுனே தப்பா பேசல. உன் அங்கிள் கூட எனக்குன்னு ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு. நான் சின்ன வயசுல இந்த இண்டஸ்ட்ரியில ட்ரெயின் ஆயிட்டு இருக்கும் போது நிறைய டைம் நான் தங்கறதுக்கு இடம் இல்லாம நான் ரோட்ல நின்றுருக்கேன். அப்ப இந்த ஆஃபர் சீக்கா தான் என்னை எடுத்துட்டு போய் சாப்பாடு கொடுத்து ரூம் கொடுத்துருக்காங்க. நிறைய இடத்துல எனக்கு இதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியாம நின்ன டைம்ல அவங்க நிறைய கைடன்ஸ் கொடுத்துருக்காங்க. சோ அவங்களுக்கு என்னோட மரியாதை என்னைக்குமே இருக்கு. நான் சின்ன பையனாவே இருந்தாலும் என்ன அந்த அளவுக்கு ரெஸ்பெக்ட்ஃபுல்லா ட்ரீட் பண்ண குடும்பம் இது. சோ இந்த குடும்பத்தையும் நான் மதிக்கிறேன், அந்த மனுஷனையும் நான் மதிக்கிறேன். பட் இந்த குடும்பத்தை சேர்ந்த ஒரு ஆளை நான் மதிக்கவே கிடையாது. அதுதான் ரோமன் ரெயின்ஸ். உங்களுக்கு என்ன இப்ப நான் சாரி கேட்கணுமா? சாரி, என்ன மன்னிச்சிருங்க. ஆனா இன்னொரு விஷயம் எனக்கு புரியவே கிடையாது. இதே மாதிரி தான் ரோமன் ரெயின்ஸ் 2 வருஷத்துக்கு முன்னாடி கோடி ரோட்ஸோட அப்பா டஸ்டி ரோட்ஸ், இந்த இண்டஸ்ட்ரியிலேயே மிகப்பெரிய மரியாதைக்கு உண்டான ஆள் டஸ்டி ரோட்ஸ், அவரையே அவன் கேவலமா தான் பேசினான். அதுக்காக யாரு வந்து மன்னிப்பு கேள்வி இன்னைக்கு வரைக்கும் கேட்க கிடையாது. சரி அவ்வளவு விடுங்க. உங்க 2 பேர்த்தையுமே ரோமன் ரெயின்ஸ் தன்னோட சுயநலத்துக்காக எவ்வளவு கேவலமா மெனிபுலேட் பண்ணிருக்கான், எவ்வளவு கேவலமா அபியூஸ் பண்ணிருக்கான். என்னைக்காச்சும் உங்ககிட்ட அவன் மன்னிப்பு கேட்டிருக்கானா? கடைசியா ஒவ்வொரு பாயிண்ட்டும் சிஎம் பங்க் சொல்லி சாரிங்கிற வார்த்தையை ஆட் பண்ணி உங்களுக்கு குத்தி காட்டுறாரு. இந்த ரோமன் ரெயின்ஸ் உங்க குடும்பத்தை இன்னைக்கு வரைக்கும் மதிச்சது கிடையாது. ஒவ்வொரு டைமும் உங்களை மெனிபுலேட் பண்ணி பொலிட்டிக்ஸ் பண்ணி உங்களை ஏமாத்தி உங்களை அவன் யூஸ் பண்ணிக்கிறாங்கிறது இன்னைக்கு வரைக்கும் உங்களுக்கு புரியல. உண்மையிலேயே இந்த குடும்பத்து மேல அக்கறை இருக்கு, நான் தப்பான வார்த்தை இந்த குடும்பத்தை பத்தி சொல்லிட்டேனா அதை தட்டி கேட்க ரோமன் ரெயின்ஸ் இந்த ரிங்ல வந்து நின்றுக்கணும். இந்நேரம் நான் ரோமன் ரெயின்ஸ் கூட தான் ஃபேஸ் டு ஃபேஸ் நின்னு பேசிட்டு இருந்திருக்கணும். பட் அவனோட அடியால் கிட்ட நான் பேசிட்டு இருக்க கூடாது. சோ ரோமன் ரெயின்ஸ் உண்மையாலுமே உங்க குடும்பத்தை மதிக்க கிடையாது, அவங்க உங்களை யூஸ் தான் பண்ணிட்டு இருக்கான். இதை புரிஞ்சுக்கங்கடா முட்டா பசங்களான்னு சொல்லிட்டு மைக்க தூக்கி ஜேயூஸோட நெஞ்சில வைக்கிறாரு. வச்ச உடனே ஜேயூஸ் ஸ்னாப் ஆகி சிஎம் பங்க் கூட ஒரு கைகலப்பு நடக்குது. உடனே ஜிம்மி யூசோ அவனை தள்ளி விட்டுட்டு சிஎம் பங்க் மூஞ்சில நமார்னு ஒரு குத்து. அவ்வளவுதான், சிஎம் பங்க் ரிங்குள்ள விழுந்துட்டாரு. இவங்க 2 பேருமே கோவமா ரிங்க விட்டு வெளியே போறாங்க. இந்த ஃப்ரேமோடையே அப்படியே சுபம் போட்டு மொத்த ஷோவையும் க்ளோஸ் பண்றாங்க. சோ ஓவராலாவே ஒரு பிளாட்டான லெவல்லே இந்த ஷோவை முடிச்சிட்டாங்க. பெருசா எக்ஸைட்டிங் ஒண்ணுமே இல்ல. எனக்கு தெரிஞ்சு நல்ல எக்ஸைட்டிங்கான ஃபேக்டர் வந்து ஜட்மெண்ட் டே பிரேக் ஆனதுதான். அப்புறம் ஜெத்ரோலின்ஸோட அந்த செக்மெண்ட் ஒரு 15 பேர் வச்சு பண்றாருல, மேபி இது ஒரு ரெசல்மேனியா வரைக்கும் எப்படி டெவலப் ஆகும்னு கொஞ்சம் ஆர்வமாகுது. அப்புறம் சிஎம் பங்கோட செக்மெண்ட், பட் அது ரோமன் ரெயின்ஸ் உள்ள வரும்போது கொஞ்சம் ஸ்பெஷலா இருக்கு போது. இப்ப ரோமன் ரெயின்ஸ் இல்லாதனால அவங்க ஊசோஸை வச்சு
வச்சு ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்காங்கன்னு நல்லாவே புரியுது. பட் இது இந்த வாரம் தான். அடுத்த வாரம் பிராக் லெஸ்னர் அண்ட் ரோமன் ரெயின்ஸ் ரா எபிசோடுக்கு வர போறாங்க. ஸோ அடுத்த வாரம் அடிச்சு தூக்க போகுது. ஸோ ரெஸ்லர்ஸ் இந்த வாரம் ரா எபிசோடு எப்படி இருந்துச்சுன்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸ்ல மறக்காம லீவ் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, அந்த பெல் ஐக்கான டச் பண்ணிக்கங்க. அப்பதான் எத்தனை மணிக்கு நான் வீடியோ போறேனோ கரெக்டா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். அவ்வளவுதான் ரெஸ்லர்ஸ். அடுத்து உங்களை ஸ்மாக்டவுன் ரிவ்யூ எபிசோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் இட்ஸ் மீ வீரா சைனிங் ஆஃப். அன்டில் நெக்ஸ்ட் டைம்.